சார், இப்போ தமிழக அரசு கூட இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் விடுறாங்க. அது வந்து மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. அதனால நைட் 10 மணி கூட போகாம இருக்கிறாங்க. அம்மா இன்னைக்கு இந்த தேதியில் கட்டினா தான் நான் வந்து மேனேஜருக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க பணத்தை கொடுத்தா மட்டும் போ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஆனால் ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குறாங்க சாமானிய மக்களை. ஆனால் அவங்க வந்து கடன் படுத்து உண்மைதான், அவங்க காசு இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அந்த சட்டம் வந்து மக்களுக்கு வந்து சாமானிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறோம். அது மீண்டும் அது மறுபரிசீலனை செய்து உண்மைதான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நல்ல விஷயம் தான். தமிழக அரசு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா வேளாண்மை கூட்டுறவுல சங்கம்னு விவசாய சங்கம்னு பணம் கொடுக்குறாங்க. மாடு ஆட்டுக்குன்னு கொடுக்குறாங்க. அது வருஷத்துக்குள்ள கட்டுன்றாங்க. அது என்ன பண்றாங்கன்னா அது ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியா டபுள் போட்டு வாங்குறாங்க. டபுள் போட்டு வாங்குறாங்க. நிர்வாகம் எப்படின்னா கரெக்டா நடத்த முடியல. வாரம் ரஞ்சத்துல இந்த கீரை ஆயுசில் என்ன பண்றாங்கன்னா ரஞ்சம் கொடுத்தா அப்படியே வாங்கி சூட்டு கேசியாடு போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படி பையில கவர்ல போட்டா அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க. அது கடிதம்லாம் இல்லைன்னா ஓட்டை போட்டு போடுறோம், இல்லைன்னா வீட்டான வரன்னு அசிங்கம் பண்றாங்க. அது ஒண்ணு. இந்த ஏழை மக்கள் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பணம் ஈன வட்டிக்குன்னு கொடுக்குறாங்க. மாசம் வர வேணும்னா கொடுக்குறாங்க. கொடுத்தா வந்து காசு கொடுன்னு சொல்லி வீட்டான உட்காராங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அது ஒண்ணு ஆசையா இருக்கிறது 2 வட்டி நாணயமா கொடுக்குறாங்களா? 2 வட்டிக்கு நாணயமா கொடுக்குறவங்களுக்கு கொடு இல்லைன்னு சொல்லல. ஒருத்தர் காசு எவனும் ஏழை மக்கள் தின்னுபிட்டு போக மாட்டான். யாரு ஒன்றும் போக மாட்டான். நானே கலெக்டரேட் வேணா கடமட்டன் நெஞ்சு கலைஞனான்னு வேதம், கடமட்டன் நெஞ்சு கலைஞனான்னு வேதம், கடன் கொடுத்தாகணும். அது என்ன முறையில் வாங்கி செலுத்தணுமோ அந்த முறையில் வாங்கி செலுத்தணும்.